சாரோனின் ரோஜாவின் திவ்ய நேசரே, என் சொந்தம் நீர்தான் அல்லவோ. சாரோனின் ரோஜாவின் திவ்ய நேசரே, என் சொந்தம் நீர்தான் அல்லவோ. உம்மை போல் நேசிக்க யாருண்டு பூமியில், நன்றியால் நிறைந்துள்ளோம் பாடுவே. உம்மை போல் நேசிக்க யாருண்டு பூமியில், நன்றியால் நிறைந்துள்ளோம் பாடுவே. பிரைஸ் உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஒரு 2 நிமிடத்தில் சில காரியங்களை சொல்லி நம்ம ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். வழக்கமான அறிவிப்புகள் என்பது நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுங்கிறதுனால தான் உங்களோட கரங்களில் அடித்து கொடுத்துருக்குறோம். வேத புத்தகத்தில் அதை வைத்து கொண்டு டெய்லி தினந்தோறும் நீங்கள் பைபிள் படிக்கும்போது, பைபிள் படித்தா தான் உங்களுக்கு இது படிக்கிறவங்களுக்கு தான் இது பொறுத்த நான் சொல்லுவது. அதனால் நீங்கள் தினந்தோறும் வேதத்தை படிக்கணும். படிக்கும்போது இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும், என்ன அறிவிப்பு இருக்கிறது, என்ன கூட்டம், என்ன ஆன்லைன் ப்ரேயர் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதை கை கொள்ளும்படி, நீங்கள் அதை அதில் செயல்படும்படி, பங்கு பெறும்படி உங்களுக்கு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதத்தில் உள்ளதான முக்கியமான சில காரியங்கள் வருகிறதான திங்கட்கிழமையில் இந்த சென்ட்ரல் செக்ஷன், இந்த சேலம் சிட்டி ஒரே மண்டலமாக இருந்தது. இப்போ அதை 3 சேலம் டிஸ்ட்ரிக்ட், அதை இப்போ 3 மண்டலங்களாக இந்த ஆண்டில் அது பிரிக்கப்பட்டு 3 மண்டலங்களாக செயல்படுகிறது. இந்த சென்ட்ரல் செக்ஷன் அதனுடைய வாலிபர் முகாம் இங்கே வைத்து நடைபெற இருக்கிறது. அதனுடைய பிரஸ்பிட்டர் பாஸ்டர் ஃப்ரான்சிஸ் மோகன், அதே போல் அதனுடைய சிஏ லீடர், அவர் பெயர் எனக்கு சுரேஷ்குமார், பாஸ்டர் சுரேஷ்குமார். இந்த சபையினுடைய சிஏ லீடர் இந்த செந்தில். அதனுடையனால வாலிபர்கள் எல்லாரையும் நீங்கள் அனுப்பி வையுங்கள். நல்ல போட்டிகள் உண்டு. 100 ரூபாய் பதிவு கட்டணும். அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். அதை வைத்து மதிய உணவு மற்ற செலவுகளுக்காக அதை வைத்திருக்கிறார்கள். நீங்கள் சிரமத்தை பார்க்காம கொடுத்து என்ன செய்யுங்கள், அனுப்புங்கள். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கு 100 ரூபாய் கொடுத்து அனுப்ப முடியவில்லை என்றால் போதிட தொடர்பு கொள்ளுங்கள். அதை நம்ம சபை வேணால் பொறுப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் வராமல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பாஸ்டர் நெல்சன் நல்லா பேசுவார். நோட்டீஸ் அதில் நீங்கள் போடலாம். நோட்டீஸை போடுங்க, நோட்டீஸை பார்க்கட்டும். பாஸ்டர் நெல்சன் அவர் நல்ல பிரசங்கியார். நீங்கள் அனுப்புங்க. பேரண்ட்ஸும் நீங்கள் கூட வரலாம். பயன்பெறும்படியாய் உங்களை அன்பாய் கேட்கிறேன். இந்த மாதத்தில் கடைசி சனிக்கிழமை பெண்களுக்கான, அதுவும் இந்த மண்டலத்தினுடைய பெண்களுக்காகவும் நம்முடைய சபையின் பெண்களுக்காகவும் ஒரு சிறப்பான முகாம், பெண்கள் முகாம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் சனிக்கிழமை வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டால், சனிக்கிழமை பொதுவாக எதுவும் வைக்க மாட்டோம். பாஸ்டர் மோகன் என்எல்ஐஜி சென்னையில் இருக்கிறதான மிகப்பெரிய சபையினுடைய தலைமை போதகர், நம்முடைய அசம்பிளி ஸ்தாபனத்தில் பல்வேறு பதவிகளில் உலக அளவிலும் தலைவராக இருந்ததான பாஸ்டர் டி மோகன், அவருடைய துணைவியார், அவர்கள் சனிக்கிழமை அதில் பேசுகிறார்கள். நீங்கள் எல்லாரும், பெண்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும், வரும்படி கேட்குறேன். அப்போ எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, பெண்களுக்கு மட்டும்தான் அவங்க பேசுவாங்களான்னா நீங்களும் வாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பெண்கள் மட்டும்தான் வரணும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையிலே அவர்கள் 7 மணிக்கும் 9:30 மணிக்கும் அவங்க பேசுவாங்க. ஸ்தோத்திரம். அப்படின்னால ஆண்களுக்கும் அவங்க செய்தியை கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் தான் சாட்டர்டே வச்சுருக்கோம். ஞாபகத்தை வைத்துக்கொள்ளுங்கள். இதை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லி ஞாபகப்படுத்தி ஜெபம் பண்ணி கொண்டே இருங்கள். அதை எதிர்பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. அல்லேலூயா. சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாம் எழுப்பி நிற்கலாம். நம்ம ஜெபித்து 3 நாட்கள் கடைசி உபவாசம். நான் ஏற்கனவே சொன்னது, திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். திங்கள், செவ்வாய், புதன் கடைசி 3 நாட்கள் உபவாச ஜெபம் இங்கே மெயின் ஹாலில் வச்சு நடக்கும். 3 நாட்களும் இந்த ஜெபத்தில் நான் ஆரம்பத்தில் இருப்பேன். நீங்கள் தவறாமல் என்ன செய்யணும், வர வேண்டும். ஸ்பெஷல் ஸ்பீக்கர் பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாரும் அவரை பார்க்கறதுக்கு வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை வர போகிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபையை நம்முடைய கரங்களை தருகிறோம். சபையின் மக்கள் நம்முடைய கரங்களை தருகிறோம்.
இன்றைக்கு வந்துதான தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவையோடு வந்திருக்கிறவர்களுக்காக ஏற்கனவே ஜெபித்த ஜெபத்தை கேட்டுவிட்டு விசுவாசிக்கிறேன். கர்த்தாவுடைய பிள்ளை சமாதானத்தோடு அனுப்புவீராக, ஆசீர்வாதத்தோடு கூட அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். வருகிற அந்த ஒரு வார காலத்திலேயும் உடைய பாதுகாப்பின் கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன். ஆசீர்வதித்து அனுப்பும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்னும் இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் இருக்கிற ஆட்களை கொஞ்சம் விசாரிச்சுட்டு போங்க, கொஞ்சம் பேசுங்க. சில ஆட்களோடு நீங்கள் பேசலாம். ஃபெலோஷிப் டைம். காட் பிளஸ் யூ.